வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான வீடியோ. தமிழில் இதை பற்றின வீடியோ இது வரைக்கும் நான் சர்ச் பண்ணி பார்த்தாலும் யூடியூப்பில் இல்லை. ஹிந்தியில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணுறோம். டியூப்லெஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் பஞ்சர் ஸ்டிக்கர் வச்சு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்ஸில் ஒட்டி கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வராது, சீக்கிரமாக லீக்கேஜஸ் வந்துடும். டயரில் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் வந்து அதை வச்சு ஒட்ட முடியாது, சீக்கிரம் போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி ஒரு மஷ்ரூம் பஞ்சர் கிட் வந்து நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். கிராண்ட்பிஸ்டாப்னு சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணி நம்ம வந்து மஷ்ரூம் பஞ்சர் ஓட்டலாம் டியூப்லெஸ் டயரில். இதுதான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட ரேட் என்ன, எங்கே கிடைக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பார்சல். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது லோக்கலில் கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். இது அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட்பிஸ்டாப் கம்பெனி. அதில் வந்து மஷ்ரூம் டியூப்லெஸ் பஞ்சர் கிட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு கன் மாதிரியான ஒரு டூல். இது அதுக்கடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதாவது மஷ்ரூம் இந்த ரப்பர், இது பஞ்சர் ஓட்டுற ரப்பர். இதில் வந்து 2 செட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 6 இருக்குது. அதுக்கடுத்து நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டு அதை ஃபைல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கம்பி, கூரான கம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹோல்ஸ் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹோல்ஸ் போடுறதுக்கு ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓகே ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க. இந்த நாசில் வந்து இந்த ரப்பர் இது வழியாக தான் உள்ளே போகும், ஒரு நாசில். அடுத்து ஒரு கத்தி, ஒரு நைஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரப்பரை கட் பண்ணுறதுக்கு, எக்ஸஸாக இருக்கிற ரப்பரை கட் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து நம்ம பஞ்சர் ஒட்டுறதுக்கு தேவையான டூல்ஸு. அடுத்து இன்னொரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் எதுக்கு, இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுவும் அதே தான், கிராண்ட்பிஸ்டாப் கம்பெனி தான். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. ஒரு கனெக்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு வால்வு ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. பவுச்சு கொடுத்துருக்காங்க, 3 சிலிண்டரு. இது எதுக்காகனா, நம்ம வழியில் போயிட்டுருக்கோம், ரைடு போகும்போது எங்கேயாச்சும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாலையோ இல்லை ஒரு அவுட்டர் ஆஃப் த சிட்டியில் வந்து பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து நமக்கு கம்ப்ரஸர் கிடைக்காது. நம்ம இந்த கிட்டே வச்சுருந்தாலும் டயர் காற்று இல்லாமல் இறங்கிடுச்சுன்னா பஞ்சர் ஓட்ட முடியாது, நம்மளால் காற்று வேணும்ல. அதுக்காக டயரில் ஃபில் பண்ணுறதுக்காக கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏர். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கனெக்டரில் இதை கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் இதை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஹோஸை கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த டயரில் இருக்கிற மவுத்தோடு கனெக்ட் பண்ணிட்டு இந்த வால்வு இதில் ஓப்பன் க்ளோஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது இந்த பக்கமாக ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிட்டு இந்த சிலிண்டரில் இருக்கிற காற்று வந்து டயரில் ஃபுல் ஆகிடும். இது எப்படி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி பஞ்சர் ஓட்டணும்னு சொல்லிட்டு வீடியோ தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த வண்டியோட டயர் வந்து பஞ்சர், இது காற்று இறங்கிட்டே இருக்குது. இதில் பஞ்சர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம சோப், அதாவது ஷாம்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். செக் பண்ணி எந்த இடத்துல ஏர் லீக் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு இடம் லீக் ஆகுது. இதில் ஏதோ ஒரு கம்பி மாதிரி இருக்குது. ஓகே, ஒன்று வேறு ஏதாச்சும் இருக்க பார்த்துக்கலாம். இங்கே இன்னொரு கம்பி இருக்குது, சின்னதாக. சரி, ஓகே, 2 இருக்குது. வேறு ஏதாச்சும் இருக்கா? வேறு எந்த பஞ்சரும் இல்லை. சரி, ஓகே, நம்ம இப்போ இந்த 2 பஞ்சரை மட்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த மஷ்ரூம் கிட் வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த உள்ளே இருக்கிற அந்த கம்பியை வெளியே எடுத்துடலாம். பஞ்சரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கம்பி வெளியே எடுத்துடணும். அது எடுக்கிறதுக்குன்னே இங்கே இந்த கம்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நோஸ் பிளேயரோ இல்லை கிரிப் பிளேயர், கட்டிங் பிளேயர் போட்டு எடுத்துக்கலாம். வந்துச்சு. இந்த கம்பி தான் உள்ளே இருந்துருக்கு. காற்று நல்லா ஃபோர்ஸாக வரது தெரியும். ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அந்த கம்பியாலேயே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா
இந்த ஃபைல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ஃபைலை வச்சு லைட்டாக ஃபைல் பண்ணணும். ஏன்னா அது நமக்கு அந்த நாசில் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ஹோல்ஸை கொஞ்சம் பெருசாக்கணும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃபைல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த நாசில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த நாசில் இந்த ஊசியில் இன்ஜெக்ஷனில் வச்சு, அதாவது இந்த குத்தூசியில் வச்சு லைட்டாக டைட் பண்ணிங்க. டைட் பண்ணிட்டு இந்த ஃபைலை வெளியே எடுத்துகிட்டு குத்தூசியை உள்ளே அனுப்பணும். உள்ளே அனுப்போனா நமக்கு இந்த நாசில் வந்து உள்ளே போயிடும். அது கூட சேர்த்து நமக்கு உள்ள தள்ளுறது ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த கன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு மஷ்ரூம் ப்ளக்கை வச்சுப்போம். மஷ்ரூம் ப்ளக்கில் லைட்டாக சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஞ்சர் ஓட்டர் நார்மல் சொல்யூஷன் எடுத்து மஷ்ரூம் ப்ளக்கில் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டு அது அந்த கன்னுக்குள்ளே போட்டுடணும். போட்டு கன்று டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த கன்னை ப்ரெஸ் பண்ணணும். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மஷ்ரூம் ப்ளக் வந்து டயருக்குள்ளார போயிடும். போயிடுச்சு. இப்போ நம்ம நாசில் வெளியே எடுத்தோன்னா அவ்வளோதான். இந்த மஷ்ரூம் ப்ளக் மட்டும் உள்ளே நின்றுச்சு. அதாவது இந்த அகலமாக இருக்கிறதுனால தான் இதை மஷ்ரூம் சொல்லுவாங்க. அதாவது காளான் மாதிரி இருக்குல்ல, நமக்கு இந்த காளான் குடை மாதிரி இருக்கிறதுனால இது வந்து மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அகலமான பகுதி வந்து உள்பக்கம், டயர் உள்பக்கம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் இந்த நீட்டி இருக்கிற பகுதி மட்டும் வெளியில் இருக்கும். இப்போ என்ன டயரில் வந்து காற்று லீக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. பக்காவாக பஞ்சர் ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த கத்தி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த கத்தி யூஸ் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த டயர் மட்டத்துக்கு கட் பண்ணி விட்டுருந்தோம். ஓகே. ரெண்டாவது லீக்கேஜும் வராது. ஏன்னா உள்பக்கம் வந்து காளான் மாதிரி இருக்கிறதுனால ரெண்டாவது இதில் 100% லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம அடுத்து பஞ்சர் ஓட்டுவோம். இது ஒரு இதுலேயும் ஒரு சின்ன கம்பி தான் இருக்குது. அதையும் ஃபஸ்ட்டு அந்த கூர் கம்பியை வச்சு வெளியே எடுத்துடலாம். அது சின்ன பஞ்சர் நினைக்கிறேன். லீக்கேஜ் ஆகுது, பபுள் வருது. இதுவும் ஓட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இது ஸ்லோவாக பஞ்சர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பஞ்சரும் அதே மாதிரி அந்த கூர் கம்பி வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு அடுத்து அந்த ஃபைல் வச்சு லைட்டாக ஃபைல் பண்ணிக்கணும். ஓகே. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இந்த நாசில் எடுத்து கூர்கம்பியில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த நாசில் அந்த கூர்கம்பிக்குள்ளே டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைலை வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துகிட்டு நாசில் உள்ளே அனுப்பிச்சிடணும். அவ்வளோதான். நாசில் உள்ளே அனுப்பிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி இன்னொரு மஷ்ரூம் ப்ளக் எடுத்துகிட்டு புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு அதில் லைட்டாக சொல்யூஷன் போட்டுடலாம். ஓகே. சொல்யூஷன் போட்டு அதை நம்ம அந்த கன்னுக்குள்ளே போட்டுக்கணும். கன்று உள்ளே போட்டு நாசிலேருந்து கூர்கம்பியை கழட்டி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் ப்ளக் அந்த கன்னை வந்து டைட் பண்ணிடலாம் நாசிலில். இப்போ நம்ம கன் ஆப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மஷ்ரூம் ப்ளக் வந்து உள்ளே போயிடும். போயிடுச்சு. இப்போ கன்னையும் நாசிலையும் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக நாசில் வந்து உள்ளே போய் லாக் ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் ப்ளக் வந்து உள்ளே போய் லாக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். பஞ்சர் ஓட்டினதே தெரியாத அளவுக்கு
க்ளீனாக இருக்கும். ஏற்கனவே ஓட்டின பஞ்சர் இங்கே இருக்குது பாருங்கள், பிளாக்கோட பிளாக் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இப்போ நம்ம காற்று பிடிச்சி செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம 2 பஞ்சரையும் ஓட்டி முடிச்சிட்டோம். டயர்லேயும் சுத்தமாக காற்று இல்லை, எல்லாம் ஏன்னா பஞ்சர் ஓட்டும்போது எல்லா காற்றும் வெளில வந்துடுச்சு. கேஜ் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது, கேஜ் ஏறவே இல்லை. இப்போ நம்ம இந்த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிலிண்டர் வந்து நம்ம வழியில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு வந்து டயர் காற்று ஃபுல் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சின்ன சிலிண்டரில் CO2ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த சின்ன சிலிண்டர் வச்சு ஒரு டயரை ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இதை வச்சு ஃபில் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம அடாப்டர் நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த வால்வில் வந்து ஓஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சிலிண்டரை இந்த பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மவுத் இன்னொரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டயரோட மவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த வால்வை ஓப்பன் பண்ணோன்னா டயரில் வந்து காற்று ஃபுல்லாகணும். எப்படி ஃபுல் ஆகுதுன்னு பார்த்துருவோம். செம்ம கூலிங்காக இருக்குது, புகையே வருது கையில். என்னப்பா இது கல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை கழட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம். பத்து 10% எரியுது. 10% வந்து காற்று ஃபுல்லாகுது ஒரு சின்ன அந்த பவுச் மூலமாக. பரவாயில்லையே, இன்னும் காற்று இருக்காதுல்ல. இது ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. உள்ளே அந்தளவுக்கு ப்ரெஷரில் ஏர் இருந்திருக்கு, ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இது எப்படி பாருங்கள், ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, கூலிங்காக இருக்குது. இப்போ இது அவ்வளோ, அந்த சிலிண்டர் காலி. அடுத்த சிலிண்டர் யூஸ் பண்ணி இன்னும் ப்ரெஷரை ஃபுல் பண்ண முடியுதா பார்ப்போம். இப்போ நம்ம இன்னொரு சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதில் எவ்வளோ ஏறுதுன்னு பார்க்கலாம். டயரில் நல்லா ப்ரெஷராக காற்று ஏறது நல்லா தெரியுதுங்க பாருங்கள், ஸ்மோக்கே வருது, ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகுது ஒரு செகண்டில். இது இந்த சிலிண்டருக்குள்ளே பார்த்தோன்னா CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடை ஃபில் பண்ணியிருக்காங்க ஹை ப்ரெஷரில். இது நம்ம ப்ரெஷரில் வெளில வரும்போது அப்படியே ஒரே நிலைக்கு போயிடுது. ஓகே, இப்போ நம்ம 2 சிலிண்டர் ஃபுல் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரீஸ் ஆனதுனால தெரியும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. இது இன்னும் யூஸ் பண்ணாத சிலிண்டரு, இது யூஸ் பண்ண சிலிண்டர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக வந்து ஐஸ் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ 22% ஏர் இருக்குது. 0ல் இருந்தது, 2 சிலிண்டர் யூஸ் பண்ணோன்னா 22% வந்துச்சு. இன்னொரு சிலிண்டர் யூஸ் பண்ணோன்னா 32% வந்துடும். நம்ம வண்டி ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு இந்த 22 நம்ம ட்ரைவ் பண்ணலாம். 2 சிலிண்டர் இருந்தாலே போதும், நம்ம வழியிலே பஞ்சர் ஓட்டிக்கலாம். பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருமையாக இருக்குது குவாலிட்டி இது. இப்போ நம்ம வந்து 40% ஏர் ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம ஒட்டின பஞ்சரில் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 2 பஞ்சர் ஓட்டியிருக்கோம், 2 பஞ்சரையுமே செக் பண்ணுறோம். இங்கே ஒரு பஞ்சரு சுத்தமாக லீக்கேஜே கிடையாது, பக்காவாக இருக்குது. டயராக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இது லீக்கேஜ் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன ஏர் பபிள் கூட வரல. ஃபஸ்ட்டு பஞ்சர் இது. 2வது பஞ்சர்லாம் செக் பண்ணுறோம். இங்கே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக லீக்கேஜ் கிடையாது, பக்காவாக இருக்குது, 100% பக்காவாக இருக்குது. நம்ம நார்மலாக ஓட்டுற டியூப்லெஸ் ஸ்டிக்கரை விட இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நமக்கு வந்து அகெயின் லீக்கேஜ் வராது. ஒட்டின இடத்துலேயே திரும்ப பஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம ஒட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு கிராண்ட்பிட்ஸ்டாப் மஷ்ரூம் பஞ்சர் கிட்ட வச்சு நம்ம டியூப்லெஸ் எப்படி பஞ்சர் ஓடுறது சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மெக்கானிக் வச்சுருக்கவங்களுக்கோ இல்லை ஒரு லாங் ரைடு போகிறவங்க பைக் ரைடர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கி நீங்கள் கையில் சேஃப்டி வச்சுட்டீங்கன்னா உங்கள் வண்டி பஞ்சர் ஆகிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸ் பஞ்சர் கூட நம்ம ஈஸியாக ஓட்ட முடியும். இதை வச்சு நம்ம வந்து 0% லீக்கேஜ் இல்லாத ஒரு அருமையான பஞ்சர் ஓட்டலாம். இது உள்பக்கம் டயருக்கு உள்பக்கம் போய்ட்டு லாக் ஆகிறதுனால நமக்கு வந்து அகைன் லீக்கேஜ் ஆகிற பிரச்சனை வரவே வராது. நார்மல் டியூப்லெஸ் பஞ்சர் ஓட்டும்போது கண்டிப்பாக லீக்கேஜ் நிறைய வரும். நம்ம ஓட்டினதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஓட்டும்போது லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு டயருக்கும் நல்லது, நமக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கும், நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கும் வேல்யூவாக இருக்கும்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது சரி பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் டவுட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாகவே இது மெட்டல், இது பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவுமே இல்லை. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.